படமும் கதையும் உங்க குழந்தை உட்கார்ந்து பாக்குதுண்டா குடும்ப கதை தானே, நேர்மை நியாயமா பேசிடுவாங்க. அதுல என்னதான் தப்பா போகுது? கணவன் மனைவி தானே. வயசாலி சொல்லுவாங்க, இதுதான் உள்ள அமைதி, இதையாவது பாக்கலாதான் அப்படின்னு கேட்பாங்க. இந்த குடும்ப கதையில என்ன கொடுத்தாங்க தெரியுமா? ஆணும் பெண்ணும் சமனண்டு கொடுத்தாங்க. ஒரு யுவதி அதே இடத்துல வளர்ந்து வர்றான், அதையே பாக்குறான். அவன் லைஃப்ல அவ எதை அப்ளை பண்ணுவான்? ரசூலுல்லாஹ் சொன்னதையா தொட்டும் திரும்ப 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 பார்த்த இந்த கதைகளையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ஒரு ஆண் மகன் அப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் எப்படி குடும்பத்துல நல்ல வாழ இயலும்? எப்படி வாழ இயலும்? அவன் திரும்ப அதை பேச ஆரம்பிப்ப. நீங்க யாரு? நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? எங்களுக்கு உரிமை இல்லையா? அப்ப நாங்க அடிமைகளா? ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இந்த பேச்சு வராது. ரசூலுல்லாஹ் வளர்த்த குடும்பத்தில் இது வராது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு தோழர் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சீசருடைய படைகள் அவர்களுக்கு இப்படி தாஷ்டாங்கம் பண்றாங்க, சஜிதாவுல விழுகிறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் ஆக நீ உங்களுக்கு சஜிதாவுல விழுவதாக இருந்தால் நீங்கள் தான் ஆக சிறந்தவர். யா ரசூலல்லாஹ், உங்க காலில் நாங்க விழணும் யா ரசூலல்லாஹ்னு சொல்ற நேரம் பெருமாள் என்ன சொன்னாங்க? இல்லன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அப்படி விழுவதாக இருந்தால், அப்படி இல்ல, அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கணவனின் காலில் மனைவிக்கு விழ சொல்லி இருப்பேன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இஸ்லாம் எங்க கொண்டு போய் வைக்குது? ஒரு தலைவர் என்றால் யார்? சைக்காலஜி சொல்லு. அதாவது சைக்காலஜில என்ன சொல்லும் தெரியும்? சைக்காலஜில ஆம்பளைக்கு சூப்பர் ஈகோன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. சூப்பர் ஈகோ. அந்த சூப்பர் ஈகோல கை வச்சுட்டாங்க வைங்க, அதுக்கப்புறம் குடும்பம் ரன் ஆக. என்ன சூப்பர் ஈகோ? ஆண்மையில் கை வைக்க கூடாது. ஒரு ஆம்பளைக்கு வேற எதையும் செய்யலாம், என்ன மாதிரி பண்ணலாம். அவன் ஆண்மையில கை வச்சேன்னு வைங்க, மெல்ல 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 அவன் அந்த ஃபேமிலியில இருந்து தூரமாக ஆரம்பிப்பான்.